நம்ம அடிக்கக்கூடாது, திட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம இருக்கிறோம். ஸ்கூல்லயும் இப்ப டீச்சர்ஸ் அடிச்சாங்க அப்படின்னா அந்த ஊரே கூடிடுது. அப்ப அப்படி ஒரு வளர்ப்புல அந்த குழந்தைங்க வளர்ந்துட்டு இருக்கும்போது ஒரு 35 பேருக்கு முன்னாடி வந்துட்டு உன்னால இது செய்ய முடியாது, பண்ண முடியாதுன்னு சொல்லி பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. நமக்கும் இருந்திருக்கும், ஆழ் மனதுல இருக்கும். ஆனா நம்ம இருந்திருக்கும். அத பேச மாட்டோம். நம்ம அத வந்து பெருசா அத டிஸ்கஸ் பண்ணிருக்க மாட்டோம் பேரண்ட்ஸ் கரெக்ட், கிட்ட. கரெக்ட். எனக்கு இதனாலதான் அஃபெக்ட் இருக்கு ம். அப்படின்றது நம்ம சொல்ல நம்ம மேல மாட்டோம். தப்பு. அதனால தானே டீச்சர்ஸும் திட்டுறாங்கன்னு தான் திட்டுறாங்க நெனச்சிருப்போம். அப்படின்றது. குழந்தை வந்து என்கிட்ட சொல்றாங்க, இது மாதிரி பேசுறாங்கல்ல. ஆமா. அப்ப பேசும்போது காலையில ஸ்கூலுக்கு அவங்க ஏந்திரிக்கிறதுக்கு அந்த அப்பா அம்மா வந்து எழுப்பும்போது ஓகே. அந்த டீச்சர்ஸ் என்னெல்லாம் பேசினாங்களோ அதுதான் என் மைண்ட்ல ஃபர்ஸ்ட் திங்கா வந்து ஹிட் ஆகுது. ஓகே. நான் கண்ணு முடிச்சோனே எனக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் திங். நமக்கு இது நடக்கும்ல. ஆமா. முன்னால் நடந்த விஷயம், ஏதோ ஒரு பிரச்சனை கொடுத்த ஒரு விஷயம். ம். இல்ல அது நம்மளே ரீகால் ஆகும் அது. சின்ன வயசுல இருக்கும்போது ஏதோ ஒரு அந்த ஒரு டீச்சர் நம்மளையே சும்மா ப்ளேம் பண்ணிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா, அப்ப வந்து என்ன காலையில எழுந்திரிக்கும் போது, ஐயோ இன்னைக்கு அந்த பீரியட்னா ஃபர்ஸ்ட் பீரியடா இருக்குமே நம்மளுக்கு ஆமா, இது நம்மளுக்கு சொல்ல தெரியல. இப்ப இருக்கிற குழந்தைங்க சொல்றாங்க. அஃப்கோர்ஸ் அது ஸ்ட்ரெஸ்ஸா தான் ஆகும். ஆமா. ஓகே, நெகட்டிவா நம்ம பேச 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 கான்ஃபிடன்ஸ் லெவல் லோ ஆகுது. ஆகுது. கான்ஃபிடன்ஸ் லெவல் லோ ஆகும்போது எதுக்குடா நம்ம ஸ்கூலுக்கு கிளம்பி போகணும் அப்படின்றதுல அப்படிங்கிற ஒரு இது. ஆரம்பிக்குது ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெஸ். டீச்சர்ஸை மட்டும் ப்ளேம் பண்ண முடியாது. ஓகே. டீச்சர்ஸ்க்கும் முன்னாடி ஒரு விஷயம் இருக்கு, ஃபேமிலி. ஃபேமிலியில என்னெல்லாம் நடக்குது அப்படின்றது படிக்கிறது முக்காவாசி குழந்தைங்க இப்ப படிச்சிடுறாங்க. ஓகே. சரி. அண்ட் ஓரளவுக்கு இப்ப கவுன்சிலிங் வரத வச்சு பாக்குறதுல ஓகே மார்க்ஸ் மட்டும் தான் ஒரு குழந்தையோட ஃபைனல் டெஸ்டினேஷனை டிசைட் பண்ணும்ன்றதுல முக்காவாசி பேரண்ட்ஸ்க்கு ஓரளவுக்கு நாலேஜ் ஓகே. வந்திருக்கு. ம்ஹ்ம். பட் அத மீறில ரொம்ப மெச்சூர்டா இருக்காங்க இப்ப இருக்கிற பசங்க. பேசுறதா இருக்கட்டும், பிஹேவ் பண்றதா இருக்கட்டும், அதை வந்து பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. புரியுது. ஏன் இவனுக்கு குழந்தை தன்மையே இல்லையே, ஏன் அவன் இப்படி இருக்கிறான், ஏன் அவ அப்படி இருக்கிறா, ஏன் ஓவரா பேசுறாங்க பண்றாங்க அப்படின்ற போது அவங்களோட அவங்களோட சைல்ட்ஹுட்டும் இப்ப இருக்கிற குழந்தையும் கம்பேர் பண்றாங்க. கரெக்ட். அவங்களுக்கு நடந்த பேரண்டிங்கும் இப்ப இருக்கிற நம்ம பண்ற பேரண்டிங்கும் கம்பேர் பண்றாங்க. ஓகே. ஓகே, நம்ம எதுவுமே அடிக்கிறது கிடையாது, நம்ம எல்லாம் கேட்டதெல்லாம் வாங்கி தரோம், ஆனாலும் இவங்க ஏன் ஆட்டிடியூட் காமிக்கிறாங்க? இந்த கம்பாரிசனே முதல்ல தப்பு. தப்பு. இப்ப நம்மள மீறி என்ன ஆகுது, இந்த கம்பாரிசன் பண்ணும்போது அந்த குழந்தைக்கு நம்ம ஸ்ட்ரெஸ் கொடுக்குறோமா? கண்டிப்பா. அங்கேயும் ஸ்ட்ரெஸ் நடக்குது. அப்ப ம்.